அண்ணே அண்ணே விஷயம் தெரியுமாண்ணே? இவங்களுக்கு மார்க்கெட் இருக்கான்னு கேட்டவங்க முன்னாடி 2002ல இருந்து இப்ப வரைக்கும் வேகம் குறையாம சினிமாவில ஓடுற நடிகை யாருன்னு தெரியுமா? அவங்க தான் நடிகை திரிஷாவானே. 1983ல சென்னையில பிறந்தாங்க. ஆரம்பத்துல நடிக்க ஆசை இல்ல, ஒரு கிரிமினல் சைக்காலஜிஸ்டா ஆகணும்னு விரும்பினாங்க. 2001ல மிஸ் இந்தியா போட்டியில பியூட்டிஃபுல் ஸ்மைல் விருது வாங்கினாங்க. பட வாய்ப்புகள் அவங்கள தேடி வந்துச்சு. 2002ல மௌனம் பேசியதே படம் மூலமா தமிழ்ல கதாநாயகியா அறிமுகமானாங்க. அடுத்தடுத்து சாமி, கில்லி படங்களை நடிச்சு தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத சக்தியா மாறினாங்க. ஆரம்பத்துல நடிப்பு வரல, தமிழ் உச்சரிப்பு சரியில்லைன்னு பல விமர்சனங்கள் வச்சாங்க. அப்படி இருந்தும் விடாமுயற்சியால அதை உடைச்சு முன்னேறினாங்க. பல சர்ச்சைகள் கிசுகிசுகள் இவங்களை சுத்தி இருந்தாலும் அதுக்கு நேரத்தை வீணடிக்காம வேலையில கவனம் செலுத்தினாங்க. பல சீனியர் நடிகைகள் மார்க்கெட் இல்லாம ஒதுங்கும் போது உடலமைப்பு, அழகு, திறமை எல்லாத்தையும் மெருகேத்தி தமிழ் சினிமாவில எவர்கிரீன் நாயகியா நிக்கிறாங்க. 20 வருஷமா ஒரு நடிகையா சினிமாவில நிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. விண்ணை தாண்டி வருவாயா ஜெசில ஆரம்பிச்சு 96 ஜானு வரை ஐகானிக் கேரக்டர்ல நடிச்சாங்க. அவங்க அனுபவத்தை பொன்னியின் செல்வன் படம் மூலமா குந்தவியா நடிச்சு நிரூபிச்சாங்க. நடிகை திரிஷா வெற்றிங்கிறது அதிசயம் இல்ல, கடின உழைப்பின் பலன் தான் அது நிரூபிச்சாங்க. நடிகை திரிஷா நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்கனே.